Hi friends, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைஃபை மூவி பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் ரிலேட்டடான சைஃபை மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை சஜஷன் பண்ணுறேன். செம்மையாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு ஒர்த்தியான சைஃபை மூவி தான். ஆக்சுவலாக இது ஒரு வேர்ல்டு 2015 வந்த ஒரு மூவி. ஸோ மார்டின் அப்படிங்கிற ஒரு சைஃபை மூவி தான். ஒரு குரூப் ஆஃப் டீம் பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு சில சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு போவாங்க ஸ்பேஸ்ஷிப்பில். அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோம் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் திடீர்னு அவங்களோட மிஷினை அபோர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோவை மட்டும் அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோவை எப்படி அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க, நம்ம ஹீரோ எப்படி அந்த இடத்துல சர்வை பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சேஃபாக ஒரு பிளேஸை பர்டிகுலர் பிளேஸை கண்டுபிடிச்சி அங்கே ஃபார்மிங் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இடத்துல இருக்கக்கூடிய டீம் ப்ளஸ் ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய அவரோட டீம்மேட்ஸுக்குமே ஒரு டிஃப்ரெண்டான அலைன்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக சில சிக்னல்லாம் க்ரியேட் பண்ணி அனுப்புவார். ஸோ இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்மேட்ஸ் ப்ளஸ் எல்லாருமே ஹீரோ எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் நிறைய பிளான்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸுமே பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது இல்லாமல் மெயின் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை அவருக்கு எந்த ஒரு ஃபியருமே இருக்காது. ஆல்மோஸ்ட் 800 days ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளானெட்டில் தனியாக தான் சர்வே பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதெல்லாம் இன்னொரு மேஜிக்கலான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட்ஸ் அகைன் ஒரு ரெஸ்கியூ இன்ஃபர்மேஷனாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் உங்களை ரெஸ்கியூ பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களால டைரெக்டாக ஹீரோ இருக்கிற அந்த மார்ஸ் பிளானெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அந்தளவுக்கு அவங்ககிட்ட சோர்ஸ் ஆஃப் த ஃபியூல் அண்ட் எனர்ஜி இருக்காது. அதனால் ஹீரோ இருக்கிற பிளேஸில் ஒரு லேண்டர் மாதிரி ஒன்று த்ரோ பண்ணுவாங்க, அந்த இடத்துல லேண்ட் பண்ணுற மாதிரி. அதில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் ராக்கெட்டை யூஸ் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வரணும். ஸோ ஸ்பேஸில் வரணும். ஸ்பேஸில் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் இருக்கும். ஸோ அதிலேருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோ அந்த இடத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகிற அதே டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அகைன் ஒரு பெரிய ஸ்டோம் க்ரியேட் ஆகும். ஸோ அது இன்னொரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்துடுவார். ஸோ அதுலேருந்து அவரால் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்டயுமே ஃபியூல் இருக்காது. ஸோ கிளைமேக்ஸில் அந்த வேக்யூம் இருக்கும்ல, ஸோ அந்த வேக்யூமோட ஏரை யூஸ் பண்ணி தான் அவரோட ஸ்பேஸ்ஷிப் பக்கத்தில் போய் கிளைமேக்ஸில் அவரை ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பேஸ் ரிலேட்டடான மூவிஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மூவி கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ முடிச்சதுமே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க, போட்டு தரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான சைஃபை மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாட்மேட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ்ஷிப் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க டீம்மேட்ஸை செக் பண்ணும்போது ஹீரோ மட்டும் அங்கேருந்து மிஸ் ஆகிடுவார். இதை பார்த்து அவரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ மார்ஸில் தனியாக வாக் பண்ணிகிட்டு இருக்க சீனை காட்டுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீன்லேயே இன்ட்ரெஸ்டிங்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹீரோ எப்படி அந்த இடத்துல சர்வை பண்ண போகிறாரு அப்படிங்கிறதா ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இடத்துல இருக்கக்கூடிய அவங்களோட டீம்மேட்ஸுமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ மார்ஸில் இந்த மாதிரி எங்களோட ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரெஸ்கியூ மிஷினுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். ஸோ அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய கேம்ப்ஸு சில பிளேசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஜஸ்ட் வாக் பண்ணி போயிட்டே இருக்கார். ஸோ அப்படி மார்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு கேம்ப் இருக்கிற ஒரு பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான ஃபுட்டு வாட்டர் எல்லாமே இருக்கும். அதுவும் லிமிட்டட் ஆஃப் டைம் பீரியட் தான். ஸோ அங்கேயே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அந்த அலைன்மெண்ட்டில் சில சேஞ்சஸை பண்ணுறது மூலமாக இடத்துல இருக்கக்கூடிய அவரோட டீம்மேட்ஸுக்கு நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் க்ரியேட் பண்ணுவார். ஸோ அந்த சிக்னலை ரிசீவ் பண்ண அவங்களுமே அடுத்தடுத்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஸோ இப்போது ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராப்பரான எனர்ஜி இருக்காது, ஐ மீன் ஃபியூவல் இருக்காது. அதனால் ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவரோட அகைன் அந்த பிளானட்டுக்கு போய் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கான டைமும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து தான் ஹைலைட்டான சீக்வன்ஸே இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணுறது, பிகாஸ் அந்த இடத்துல அவர் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த கேம்ப் பிளேசஸில் பொட்டேட்டோக்கான சீட்ஸ்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபார்மிங்லாம் பண்ணுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சைஃபை மூவி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வாட்டர் கூட க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி சர்வை பண்ணிகிட்டு இருப்பார். ஆல்மோஸ்ட் 2+ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோலோவாக சர்வை பண்ணிகிட்ருப்பார். இன்னொரு பக்கம் அவரோட ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கான மிஷன். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ அகைன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதிகமாக டிஃப்ரெண்ட்டான ஹாலிவுட் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேம் ஆஸ் ஒரு சைஃபை மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜேனலில் சைஃபை மூவிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோலையுமே அதே மாதிரி இருக்கிற மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு சைஃபை மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டப்பிங் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ரைட் நோ மேபி த வில் பி டாப் இட். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு லேர்னிங் ஸ்கில்லும் உங்களுக்கு கிடைக்கணும், ஐ மீன் ஒரு லேர்னிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக. ஸோ அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ப்ளஸ் அவரோட இன்னும் நிறைய டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை ரிசர்ச் பண்ண போயிட்டுருப்பாங்க. ஹீரோ ஸோ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிளானட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களோட டீம்மேட்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதான் அவங்களோட மிஷின். ஓகே, ஸோ மார்ஸுக்கு போய் நம்ம டீம்மேட்ஸ் நம்ம ஹீரோவுமே அதில் ஒன் ஆஃப் தி இருப்பார். மைரன் கத்திட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது காய்ஸ். குப்பையில் இருந்தால் இப்படி தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவரோட டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் அவங்க ரிசர்ச் பண்ணி சில சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஸ்டோம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் அவங்களோட கேப்டனுமே இப்போ ரிட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போகிற டைமில் நம்ம ஹீரோவை மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஹீரோ எப்படி அந்த பிளானட்டில் தனியாக சர்வைவ் ஆக போகிறாரு அப்படிங்கிறதா ஸ்டோரியாக இருக்கும். ஸோ மார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் ஜஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான சைஃபை மூவி தான். மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ஸில் தான் நடக்கும். ஸோ அதான் ஒரு ப்ராப்பரான சைஃபை மூவி அப்படின்னு சொல்லேன். ஸோ அகைன் இப்போ நம்ம மெயின் கேரக்டரை எப்படி ரெஸ்க்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி மஸ்ட் வாட்ச் sci-fi movie. So if you have a time or if you love this kind of movies, then you will be definitely want to see this. It's there is a lot of interesting sequence also there, guys. So must try this. Okay. ஸோ அதனால் அவங்களோட கேப்டனுமே இப்போ ரிட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போகிற டைமில் நம்ம ஹீரோவை மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஹீரோ எப்படி அந்த பிளானட்டில் தனியாக சர்வைவ் ஆக போகிறாரு அப்படிங்கிறதா ஸ்டோரியாக இருக்கும். ஸோ மார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் ஜஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான சைஃபை மூவி தான். மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ஸில் தான் நடக்கும். ஸோ அதான் ஒரு ப்ராப்பரான சைஃபை மூவி அப்படின்னு சொல்லேன். ஸோ அகைன் இப்போ நம்ம மெயின் கேரக்டரை எப்படி ரெஸ்க்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி மஸ்ட் வாட்ச் sci-fi movie. So if you have a time or if you love this kind of movies, then you will be definitely want to see this. It's there is a lot of interesting sequence also there, guys. So must try this. Okay.